26 சட்டமன்ற தேர்தலில் திமுக துடை தெரியும். அதோட சந்தேகமே கிடையாது. 200க்கு 200 20 சீட்டு முதல்ல ஜெயிக்க பாருங்க. 200 ஜெயிப்பது எப்படின்னு நேரேட்டிவ் செட் பண்றான் டிஎம்கே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களது ஒரே இலக்கு 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றலாம். இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்கிற ஒரு பெரிய இயக்கத்தோட தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்தாரு. இன்னைக்கு திருமாவளவோட நிலைமை என்ன சார்? அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டா கூட தன் வாழ்நாள் வழிகாட்டியாக ஆசானாக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட திருமாவளவன் கலந்து கொள்ள முடியாது. திராவிடம்ன்றதை எதிர்க்கிறார்கள். நாங்க அந்த புள்ளியில நாங்களும் சீமானும் ஒரே வாதங்களை தான் வைக்கிறோம். நாங்களும் திராவிடத்தை ஒரு இனமாக, அதை ஒரு மக்கள் கூட்டமாக ஏற்றுக்கொள்ள. திராவிடம்ன்றது ஒரு பகுதி. தமிழ்நாட்டில் 67 கட்சி மாவட்டங்கள் இருக்கு. பெரிய ரெவன்யூ மாவட்டங்களை 2 அல்லது 3 கட்சி மாவட்டங்களாக பிரித்து பாரதிய ஜனதா கட்சி இயங்கி வருகிறது. தேனி மாவட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இங்க ரெவன்யூ மாவட்டம் தான் கட்சி மாவட்டம், கட்சி மாவட்டம் தான் ரெவன்யூ மாவட்டம். 4 சட்டமன்ற தொகுதிகள் தேனி மாவட்டத்தில். அந்த 4 அப்படியே கட்சி மாவட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு புதிய தலைவராக ராஜபாண்டி அவர்கள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கிறார். அவர் அறிவிக்கப்பட்டு 10-15 நாள் ஆயிடுச்சு. அவர் பணிகளை துவங்கிட்டாரு. இன்னைக்கு அந்த முறைப்படியான அறிமுக விழா, அவர் பதவி ஏற்கின்றார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் கூட பழனியினுடைய முன்னாள் தலைவர், திண்டுக்கல் மேற்கோட தலைவர் கனகராஜ் இருக்காரு. இங்கே முன்னாள் மாவட்ட தலைவராக தேனியில் இருந்த PC பாண்டியன் இருக்காரு. வெங்கடேசன், இவரும் முன்னாள் மாவட்ட தலைவராக பணியாற்றியவர். இவங்கெல்லாம் இங்கே சிறப்பாக பணியாற்றியவர். இவர்கள் எல்லோரும் வாழ்த்து வழங்க இன்னைக்கு ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களது ஒரே இலக்கு 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றலாம். அதான் எங்களது ஒற்றை இலக்கு என்று சொல்லுவோமே, அது மாதிரி அவர் சிங்குலர் அப்ஜெக்டிவ். அதற்கான களம், அதற்கான வியூகம், அதற்கான பணிகள், இதையெல்லாம் மிக வீச்சா வீரியமா நாங்கள் 2026 வரைக்கும் செய்வதற்கு தான் இப்போ கட்சி எந்திரத்தை நாங்கள் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களும் தொண்டர்களை சந்திக்கிறோம். வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு பொதுமக்களிடமிருந்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அதனால திமுக ஆட்சி 2026 அகற்றப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகுது. சார், இப்ப விஜய் திட்டங்கள் ஏதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்க அணுகுமுறை ஒன்றே ஒன்றுதான். திமுகவுக்கு எதிரான சக்திகள் வாக்கு சிதறாமல் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற அணுகுமுறையில தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதை ரெஸ்பாண்ட் பண்ணி ஒத்துக்கொள்கிற கட்சிகள் யாரா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறோம். திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் அஜெண்டா. நான் டிஎம்கேக்கு எதிர்ங்க, திமுக ஆட்சி கூடாதுன்னு ஒரு கட்சி நினைச்சா அந்த கட்சியெல்லாம் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சார், நேற்றைக்கு அத்திக்கடவு அவினாசி குடிநீர் திட்டத்துக்கு பாராட்டு விழா நடந்ததில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணிச்சிருக்கிறாரு. அது சம்பந்தமாக இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா படம் இல்லாததுனால நான் அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கேன் பதிவு செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அதிமுக கட்சியுடைய உள் விவகாரம். அதில் நான் தலையிட்டு கருத்து சொல்ல விரும்பல. அதனால அதுக்கு பதில் எடப்பாடி அவர்கள் தான் சொல்லணும். இது தாமதிக்கப்பட்ட வெற்றி தான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாலே எங்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைச்சிருக்கணும் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தலைநகரம், அங்கேதான் எல்லா சிறப்பு அம்சங்களும் இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய போலி முகத்தை டெல்லி மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருந்தாங்கன்றதான் அதனுடைய துரதிருஷ்டமே. இப்போது உண்மை புரிஞ்சு போச்சு. குறிப்பா இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்கிற ஒரு பெரிய இயக்கத்தோட தான்
அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்தாரு. அண்ணா ஹசாரே மாதிரி புகழ்பெற்ற சமூக ஊழியர்களுடைய இமேஜ் எல்லாம் இவர் பயன்படுத்தி கொண்டு அரசியலில் வளர்ந்தாரு. அதை மக்கள் நம்பினாங்க. சாதாரண மக்களுக்கான கட்சி, ஆம் ஆத்மினா சாமானியரின் கட்சின்னு அர்த்தம். அதை பயன்படுத்தி தான் வளர்ந்தாரு. முதல் 5 ஆண்டு காலம் அவரது கட்சியில, முதல் 5 ஆண்டு கால ஆட்சியில பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ குறை சொல்லும்படியோ ஒன்றும் இல்லை என்பதனால மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளும் அவருக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அந்த முதல் 5 வருஷம் விட்டதுக்கு சேர்த்து கொள்ளையடிச்சான். அடுத்த 5 வருஷம் தான் அந்த பழைய 5 வருஷத்தை அரியர்ஸா நினைச்சுக்கிட்டு, அது ஏதோ நேர்மையா ஆட்சி செய்தோம்னு நினைக்காம அதை அரியர்ஸ் வச்சுட்டோம். அந்த அரியர்ஸையும் சேர்த்து இந்த 5 வருஷம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சு எல்லாவற்றிலும் ஊழல் செய்தார். குறிப்பா மதுபான கொள்கையில அவங்க ஊழல் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட அது புரியும். அது என்ன ஊழல் நடந்திருக்கு, எப்படி அந்த கணக்கு வழக்கெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொன்னா அதை புரிந்து கொள்வது பெரிய கஷ்டம் இல்லை. அந்த அளவு ஊழல். அதனால சிறைக்கு போனாரு. தேர்தல் நடக்கிறதுனால தான் பல சமயங்களில் பெயில வந்தாரு. தொடர்ந்து மக்கள் ஆதரவை பெற்றுதான் நான் முதலமைச்சராகன்னு சொல்லி ஒரு பெண்மணியை முதலமைச்சராகினாரு. இந்த ஸ்டண்ட் எல்லாம் மக்கள் நம்ப தயாராக. முதலமைச்சர் பங்களா 23 கோடின்னு சொல்றாங்க. அதை விடவும் அதிகமான பொருட்செலவுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏதோ மன்னர் காலத்து அரண்மனை மாதிரி ஒரு முதலமைச்சருடைய வீட்டை கட்டியிருக்கிறாருன்னு சொன்னா இதுக்கு பேர் ஆம் ஆத்மி கட்சி. அதனால மக்கள் சரியான நேரத்தில் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க ஆம் ஆத்மி. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா பஞ்சாபை பாதிக்கும். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கும். அங்கே இமேஜ் சரியும். பல மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி ஓட்டு பிளவுக்கு காரணமா இருந்தது. இப்ப கோவா எலெக்ஷன் கடைசியா நடக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அங்க ஓட்டு பிளவுக்கு ஆம் ஆத்மி காரணமா இருந்தது. மேற்கு வங்காளத்தோடு ஆம் ஆத்மி வந்துடும் அப்படின்லாம் அவங்க கதை எல்லாம் சொன்னாங்க. அதனால அடுத்து வரக்கூடிய தொடர் தேர்தல்களில் ஆம் ஆத்மி என்பது ஓட்டு பிளவுக்கு வழிவகுக்காமல் ஆளுகின்ற இடங்களிலிருந்து விரைவாக தூக்கி எறியப்பட்டு ஆம் ஆத்மியுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிறதா இந்த டெல்லி தேர்தல் நமக்கு உணர்த்துகின்ற பாடம். ஆம் ஆத்மிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை. இன்னைக்கு வந்து தமிழகத்துல இதே போல ஆம் ஆத்மி எப்படி 50 கோடிக்கு பங்களா சொன்னாங்க, திமுக தமிழ்நாட்டுக்கு பங்களா கிடைக்கிறாங்களா? அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க. திமுகவோட ஊழலை நான் சொல்லி தெரிய வேண்டிய இடத்துல ஊடக நண்பர்களா இருக்கிறீங்க. திமுக ஊழல் சினானிம்ஸ்னா ஒரு பொருள் தரும் 2 வார்த்தைகளுங்க தான் ஆங்கிலத்தில் சினானிம்ஸ். ஊழல்னால திமுக தான், திமுகனால ஊழல் தான். வண்டியா இருக்கு. அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அது பெரிய அரசியல் தேர்தல் பிரச்சனையாக அது மாறத்தான் செய்யும். 91 தேர்தலில் திமுகவுக்கு 0 சீட்டு, 96 ஆளுங்கட்சி 40 சீட்டு திமுக ஜெயிச்சாங்க. அதனால பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு இடத்துல ஜெயிக்கல, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் பல முறை அது பொய்யின நிரூபணம் ஆயிருக்கு. போன தேர்தலில் 0 சீட் வாங்கினவங்க அடுத்த தேர்தலில் ஹீரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் 24 நாங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்கலன்னா கூட கிட்டத்தட்ட 78 சட்டமன்ற தொகுதிகளில், இதை குறித்து வச்சு 78 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் 2ஆம் இடம் வந்திருக்கோம். பிஜேபி அண்ட் அலையன்ஸ். அதிமுக 156 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் 2ஆம் இடம் வந்திருக்கோம். மதுரையில் நானே 2ஆம் இடம், அதிமுக 3ஆம் இடம் தான் போச்சு. பல இடங்கள்ல இப்ப மக்கள் கணக்கு போடுறாங்க. அதிமுக ஓட்டையும் பிஜேபி ஓட்டையும் கூட்டினா இங்கெல்லாம் திமுக தோத்துருக்கோம்னு மக்கள் கணக்கு போடுறாங்க. நாங்க போடுறோமோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் ஒரு புதிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக துடை தெரியப்படும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 200க்கு 200 20 சீட்டு போல ஜெயிக்கப்பாரு. 200 ஜெயிப்பது எப்படின்னு நேரேட்டிவ் செட் பண்றான் டிஎம்கே. ஊடகங்கள்ல அவங்க சார்பு ஊடகங்கள்ல அதை பேச வைக்கிறாங்க, விவாத பொருள் ஆக்கி. திமுக 2026 வெற்றி பெறுமா பெறாதான்னு ஊடகங்கள்ல விவாதமே இல்லை. 200 இடங்களை வெற்றி பெறுமா இல்லையான்னு விவாதம் பண்றாங்க எல்லா ஊடகங்களையும். அப்ப என்ன அர்த்தம்? திமுக வெற்றி பெற்று விட்டது. 200 மார்க்க தொடுவாங்களா தொட மாட்டாங்களான்னு டிவியில விவாதம் பண்றாங்கன்னா அந்த அளவு அவங்களுக்கு கம்ப்ளசன்சி இருக்கு. அதாவது ஜெயிச்சிட்டோம்ன்ற ஒரு மமதையில இருக்கு திமுக. 20 சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கன்றதான் நான் திமுக விடுகிற சவால். 2026 200 இல்லைங்க, 20 இடத்துல கூட அவங்க வெற்றி பெற முடியாது. பிரசாந்த் கிஷோர் அது ஒரு கமர்ஷியல் ஏஜென்சி தானே. அவர் ஒரு காலத்துல பிஜேபிக்கு அட்வைஸ்ல இருந்தாரு எலெக்ஷன்ல, அப்புறம் காங்கிரஸ்க்கு இருந்தாரு, இப்போ தமிழ்நாட்டை திமுக இருந்தாரு, இப்போ விஜய் சந்திக்கலாம். விஜய்க்கு அவர் எங்க அதிக பணம் கொடுக்குறாங்களோ, ஹையஸ்ட் பிட்டர் யாரோ அங்கே அவங்க போய் ஆலோசனை சொல்லுவாங்க. எந்த மாதிரி ஆலோசனை சொல்ல போறான்னு தெரியல. அதனால அவர் கூட சேர்ந்துக்கிட்டா அவருக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆலோசகர்கள் அறிவுரை சொல்றவங்க எல்லாம் இல்லாமலே நாங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்புல எங்களுக்கு பெரிய முக்கியத்துவமா தெரியல. அது ஒரு கமர்ஷியல் வணிக ரீதியான ஒரு எம்ஓயு, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றிக்கலாம் தவிர அரசியல் முக்கியத்துவம் இல்லை, வணிக முக்கியத்துவம் தான் இருக்கு. வரும் தேர்தலில் அந்த விஜய் கட்சியோட எப்படி இருக்கும் சார்? விஜய் கட்சிக்குன்னு இல்லை சார்,
அரசியல் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்ததுல தமிழ்நாட்டுல எம்ஜிஆரை தவிர யாருமே ஜெயிக்கல. விஜயகாந்த் ஜெயிக்கல. விஜயகாந்த் உச்சத்துக்கு போனவர், எதிர்கட்சி தலைவராலும் வந்தார். ஆனா அல்டிமேட்டா அவரால் வெற்றி பெற முடியல. கமலஹாசன் ஜெயிக்க முடியல. சிவாஜி கணேசன் எவ்வளவு உச்சத்தில் இருந்த நடிகர், ஆகப்பெரும் ஆளுமை சிவாஜி கணேசன், அவர் வெற்றி பெற முடியல. SSR கட்சி ஆரம்பிச்சாரு, வெற்றி பெற முடியல. டி ராஜேந்தர் கட்சி, கார்த்திக் கட்சி, இப்ப நடிகர் கருணாஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இல்லைங்களா, சின்ன சின்ன கட்சி, பெரிய கட்சி எல்லாமே அவுட். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஆந்திராவில் NT ராமாராவ் வெற்றி பெற்றார் சினிமால இருந்து வந்து. அதனால தமிழ்நாட்டில் விஜய் மாத்திரம் ஒரு புதிய ஜாதகத்தை எழுதுவார்னு நான் நினைக்கல. எப்படி விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் அரசியல் என்ன நிகழ்ந்ததோ அது விஜய்க்கு அரசியல் நிகழ்வு. சினிமாவில் அவங்க தொடர்ந்து ஹீரோவா இருக்கும். அரசியல் பிஜேபி இப்போ வரைக்கும் கொடுக்கல, சரியான எதிர்ப்பு அலைகள் தெரிவிக்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கு? என்ன சாட்டை எடுத்து திமுக அடிக்கிறீங்களா? மக்களுக்கு எங்கள் தலைவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டதன் மூலமாக ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தி? அது ஏதோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு மாத்திரமல்ல, தமிழகம் முழுக்க பரவலாக பெண்களுக்கு நேருகிற அநீதி, வன்கொடுமை, அதெல்லாம் சேர்த்து தான் அந்த கருத்து கொண்டு வரும். மக்கள் கருத்துக்கு, மக்களுடைய பார்வைக்கு ஒரு கொடூரமான ஆட்சி நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உணர்த்துறதுதான் அது ஒரு ஜனநாயக வழிமுறை. தொடர்ந்து இது மாதிரி பெண்களுக்கு எதிரான அநீதி நடப்பதை பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்காரு. இது மாதிரி தொடர் நிகழ்ச்சிகள் நீங்க சொன்னீங்க 24 மணி நேரமும் நடக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அதனுடைய முழு வெள்ளை அறிக்கையே வந்து இப்ப சட்டமன்றத்தில் கொடுக்க சொல்லி நாங்க வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் வரும். ஏன் பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குது? நாங்க மத்தியில பெண்கள் கமிஷன் இருக்கு, மகளிர் ஆணையம் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமானதை பத்தி நாங்களே மகளிர் கமிஷன்ல சென்று எங்கள் மகளிர் அணி தலைவர்கள் மூலமாக, மகளிர் தலைவர்கள் மூலமாக நாங்களே போய் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால திமுக ஆட்சி தங்களை திருத்திக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். சார், இப்போ அதிமுக பலையினப்படுத்துறத வந்து பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. உண்மையிலே அதிமுகவோட பலையினத்தை வந்து பாஜக பயன்படுத்திக்கிறாங்க. விசிக பலவீனப்பட்டு இருக்கு. அது மாதிரி அதை சரி பண்ண சொல்லுங்க. திருமாவளவன் அவர் கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இன்னைக்கு திருமாவளவோட நிலைமை என்ன சார்? அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டா கூட, தன் வாழ்நாள் வழிகாட்டியாக ஆசானாக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட திருமாவளவன் கலந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டணி அழுத்தம். ஒரு 2 சீட்டு 4 சீட்டு ஜெயிக்கிறதுக்காக தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவருடைய புத்தகத்தை கூட வெளியிடுறதுக்கு திருமாவளவனுக்கு அனுமதி இல்லைன்னா, அந்த சுதந்திரம் இல்லைன்னா கூட்டணிக்குள்ள யார்கிட்ட குழப்பம் இருக்கு? நீங்க அதிமுக சுட்டி காட்டுறீங்க, உங்க கூட்டணிக்குள்ள என்ன குழப்பம்னு சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, எந்த போராட்டத்தையும் அனுமதிப்பதில்லை, திமுக அரசு எந்த ஜனநாயக நடைமுறையை பின்பற்றுவதில்லை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொல்றாரு. அதை கேட்டு தங்களது மனோபாவத்தை மாற்றிக்கொள்வது திமுக தயாரா இல்ல. மார்க்சிஸ்ட் கட்சி தலைவரை மாத்திட்டாங்க, அவரை மாத்தி இன்னொருத்தர் வந்துட்டார். அப்ப இன்னைக்கு திமுக அவங்க நினைச்சா விடுதலை சிறுத்தைகள் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு போகாம தடுக்க முடியும், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை மாத்தி அடிக்க முடியும். காங்கிரஸ்காரங்க ஏதாவது எதிர்த்து பேசுறாங்கன்னா மறுநாளே அவங்களை சைலண்ட் பண்ணிட முடியும். அழகிரின்னு ஒரு தலைவர் இருந்தால, KS அழகிரி, அவர் திமுக எடுத்து போராடினாரு. இந்த 70 விடுதலையை கண்டிச்சு போராடினார். எப்படி நினைச்சாரு? கருப்பு துணியை கட்டிட்டு போராடினார். எதுக்கு வம்பு? திமுக எடுத்து ஏதாவது பேசி நமக்கு இருக்கிறதே ஃபீஸை பிடிங்கி விட்டாங்கன்னா அப்படி கருப்பு. இதுதான் நிலைமை. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சுதந்திரம் இல்லை. கூட்டணி கட்சிகளை அடிமைகள் போல நடத்துகிற கட்சி திமுக. மன்னராட்சின்னு பேசுறதுக்காக ஆதவ அர்ஜுனா வெளியேற்றினாங்க. மன்னராட்சி இல்லையா அது? உதயநிதி ஸ்டாலின் ஏன் துணை முதலமைச்சரானாரு? அவர் மக்கள் மனம் கவர்ந்து அவர் மக்கள் மனதை வென்றெடுத்து துணை முதலமைச்சர். ஸ்டாலினோட மகங்கிறனால துணை முதலமைச்சர் ஆனாரு. ஸ்டாலின் ஐயா எப்படி முதலமைச்சர் ஆனாரு? கருணாநிதி அவருடைய மகங்கிறதுனால முதலமைச்சர் ஆனாரு. ஏன் உதயநிதி அளவுக்கு கட்சியில உழைச்ச இன்னொருத்தர் இல்லையா துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு? அதனால இவங்க அடிமை கலாச்சாரத்தை வளர்த்து விடுறாங்க, சுயமரியாதைன்னு வெளியில பேசிக்கிறாங்க. அதனால திமுக முதல்ல தங்கள் ஓட்டையை சரி பண்ணட்டும். அதிமுக பத்தி பேசுற உரிமை தகுதி அவங்களுக்கு கிடையாது. என்ன பேசினாலும் அவர் ஒரு கவிஞர் மாதிரி உச்சத்தில் இருந்து பேசுவார். இப்ப நீங்க பழைய கவிஞர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசும்போது புகழும் போது அந்த உச்சத்துல அதைத்தான் பெருசா பேசுவாங்க. அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசும்போது அதை போய் உச்சத்துல இருந்து பேசுவாங்க. இது வழக்கமா புலவர்கள் கவிஞர்களுடைய மரபு. அது ஒரு அரசியல் கட்சிக்கு பொருந்தாது. சீமான் அப்படிதான் அரசியல் பண்றாரு. எதுவா இருந்தாலும் உச்சத்துல போய் பேசுறாரு. ஒரு எக்ஸென்ட்ரிக் பார்ட்டியா அந்த கட்சி போயிட்டு இருக்கு. அந்த கட்சி இப்போ 7-8% ஓட்டு வாங்கியிருக்கு. வேற யாரும் போட்டியிடாதனால இன்னைக்கு சேலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவங்க 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் டெபாசிட் போச்சு. பெரிய எதிர்காலம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர். சீமான மக்கள் ரசிக்கிறாங்க.
சீமானை தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க, ஆனா நம்பவில்லை. நம்புறது வேற, ரசிக்கிறது வேற. ரசிக்கிறதெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. அதனால மக்கள் நம்பகத்தன்மை பெற்ற தலைவரா சீமானால ஒரு நாளும் வர முடியாது. ஆனா நானுமே ரசிப்பேன் சீமான். இவர் மாதிரி உண்டாம்பார், மறுநாளே அவரே சிவாஜி கணேசனை பாராட்டணும்னா இவர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை சிவாஜி கணேசனை பாராட்டுவார். அந்த இடத்துல அந்த உணர்ச்சி கொதிப்புல, உணர்ச்சி கொந்தளிப்புல அதுதான் பெஸ்ட். அதுக்கு வீடியோல எதுவுமே இல்லைன்னு பேசுற அளவுக்கு சீமானுடைய ஸ்டைல் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டைல் தான். ஈவேராவை பத்தி நாங்க பேசாத சீமான் என்ன பேசிருக்காரு சொல்லுங்க. ஈவேரா அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியில வைக்காத எந்த விமர்சனத்தை இன்னைக்கு சீமான் வச்சிருக்கிறார். நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவருக்கு. இதெல்லாம் பிஜேபி 5 வருஷமா பேசிட்டு இருக்க தானே, 10 வருஷமா பேசிட்டு இருக்க தானே. எதுவுமே முன்வைக்கல, புதுசா எதுவுமே சொல்ல. என்ன சொல்ற ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கு. நீங்களாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஊடகங்கள்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு, பொதுமக்கள் அப்படி நல்லா வேடிக்கை நின்று பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. நாங்க சொல்லுகிற கருத்துக்கள் இன்னும் முழுசா போய் ரீச் ஆகும்னா அவர் சொல்றது ரீச் ஆயிருக்கு. அவ்வளவு சொல்லிட்டு தான் இருக்காரு. திராவிடம்ன்ற வார்த்தை எனக்கு ஏற்புடையது இல்லை. தமிழ்நாட்டிலேயே சமூக சீர்திருத்தம் என்றாலும், தமிழ் மொழி பற்றுனாலும், சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்கனாலும், பெண் விடுதலை பற்றி பேசியவர் என்றாலும், ஒரிஜினலாவே தமிழ் மண்ணிலேயே நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஈவராமசாமியை கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறாங்க. நியாயம் தான். திராவிடம்ன்றதை எதிர்க்கிறாங்க. நாங்க அந்த புள்ளியில நாங்களும் சீமானும் ஒரே வாதங்களை தான் வைக்கிறோம். நாங்களும் திராவிடத்தை ஒரு இனமாக, அதை ஒரு மக்கள் கூட்டமாக ஏற்றுக்கொள்ள. திராவிடம்ன்றது ஒரு பகுதி. திராவிட உட்கல வந்தால் தேசிய கீதத்துல இருக்கு. திராவிடன்றது ஒரு ஜாகிரபியா நாங்க ஏற்றுக்கிறோம். அது ஒரு இனம் இல்லை. இப்ப நான் மதுரையிலிருந்து வர்றேன், நான் மதுரைக்காரன்னா மதுரைன்றது ஒரு ஜாகிரபி, புவியியல். மதுரைக்காரன்றது ஒரு இனமா? அப்ப நீங்களாம் தேனிக்காரங்கன்றது இன்னொரு இனமா? தேனி ஒரு இனம், மதுரை ஒரு இனம். அது மாதிரி திராவிடன்றது இனமாக திமுக பேசுறதுதான் பிரச்சனை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அதை சீமானும் அதுல ஒன்றுபடுறாரு. அதை விட்டுட்டா எங்களுக்கு அவருக்கு மீட்டிங் பாயிண்டே கிடையாது. அவர் கூட தமிழ் தேசியம், நாங்கள் இந்திய தேசியம், எங்கேயுமே மீட்டிங் பாயிண்ட் இல்லை.